லண்டன் பயணத்துக்கான காரணம் என்ன? எதற்காக இந்த திடீர் பயணம்? எனக்கு நீண்ட நாள் ஆசை லண்டனில் போய் காரல் மார்க்ஸ் சமாதி முன்பு ஒரு மலரஞ்சலி வைக்கணும். அதிகமாக போகிற கூட்டமே மார்க்ஸை பக்கம் தான் போகிறோம். மலர் குத்தோட பல வெளிநாட்டுகள்லேருந்து வர்றான். ஆனால் அவர் இப்போ அங்கே புதைக்கப்படுகிற பொழுது அனாதைகளை புதைக்கக்கூடிய ஒரு வளைவில் தான் புதைச்சிருக்காங்க. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் லா, சட்டம் தான் ஆச்சு. சிறு தவறுகள் கூட பெரிதாக்கப்படுகிறது. இங்கே பெரிய தவறுகள் கூட சிறிதாக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சனாதனத்தின் அடித்தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. இது சனாதனம், சாதி. இந்தியா முழுக்க புத்த மதம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் அவன் வச்சிருக்கான் பிரிட்டிஷ் மியூசியத்தில். இந்தியாவில் ஒரு காலத்தில் புத்த மதம் தான் ஆண்டதுங்கிற வரலாறு அவன் வச்சிருக்கான். இங்கே புத்த மதங்கிறது மருந்து கூட கிடையாது. இந்து மதம்னு ஒன்று புத்திட்டான். அவனுக்கு கிடைத்ததை இடைச்சொல்கள் இல்லாமல் யாரையும் அதுக்குள்ளே அரசியல் செய்ய விடாமல் கீழடியை போல அல்ல, அப்படியே வச்சிருக்கான். ஆனால் இங்கே பார்ப்பனியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம், வீழ்ந்து இப்போ தமிழா எங்கே கிடக்கிறான்? அடி குழியில் கிடக்கிறான். இந்த இனம் சீக்கிரம் அழிஞ்சிடாதா? நம்மளை யாருக்கு என்ன லாபம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த நாட்டுடைய முதுமொழி சமஸ்கிருதம் சொல்லிடும். எங்க தமிழ் போதோ அங்க சமஸ்கிருதம் காணா போயிடும். அப்போ யுத்தம் என்பது மண்ணுக்கு கீழே இருக்கு, மண்ணுக்கு மேலே இருக்கு. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சமீபத்தில் சார் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அவருடைய பயணங்கள் எப்படி இருந்தது, அவருடைய பயணத்தினுடைய நோக்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் லண்டன் பயணத்தை பற்றி காணொலிகள், உங்களுடைய இணையதளங்களில் நீங்கள் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். லண்டன் பயணத்துக்கான காரணம் என்ன? எதற்காக இந்த திடீர் பயணம்? இல்லை, திடீர் பயணம் இல்லை. என்னுடைய மகன் அங்கே சொலிசிட்டராக வேலை பார்க்குறாரு, வக்கீலாக பேரிஸ்டர் படிக்கிறார். அவர் போய் அங்கே 5 வருஷம் ஆச்சு. நான் எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பை லண்டனில் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பை என்னுடைய மகன் வழியாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு நீண்ட நாள் ஆசை லண்டனில் போய் காரல் மார்க்ஸ் சமாதி முன்பு ஒரு மலரஞ்சலி வைக்கணும். மாமனிதன் மார்க்ஸ் உழைக்கும் மக்களுக்காக உயிர் உள்ளவரை சிந்தித்த ஒரு மாமனிதன். அவருடைய சமாதிக்கு போகணுன்னு ஆசை. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, பிரிட்டிஷ் மியூசியம் எந்த கலப்படம் இல்லாமல், எந்த தூண்டுதலும் இல்லாமல் இந்த தமிழர் நாகரிகம், இந்திய நாகரிகம் என்பதே தமிழர் நாகரிகம்தான். இதை அப்படியே அங்கே வச்சுருக்கான். அவனுக்கு கிடைத்ததை இடைச்சொல்கள் இல்லாமல் யாரையும் அதுக்குள்ளே அரசியல் செய்ய விடாமல் கீழடியை போல அல்ல, அப்படியே வச்சுருக்கான். 1940 ஆங்கிலேயர் இங்கே ஆண்டு கொண்டு இருந்த பொழுது மதர் இந்தியான்னு ஒரு சினிமா எடுத்திருக்காங்க, ஒரு முகமதியா டைரக்டர். அது அப்படியே வச்சுருக்காங்க, ஆவணப்படத்தில் வச்சுருக்கான். ஒரு தாய் 2 குழந்தைகளை வச்சு மாட்டுக்கு பதிலாக ஏர் ஓட்டிகிட்டு போகிறத படமாக வச்சுருக்கான். இதுதான் முதல் இந்திய திரைப்படம்னு சொல்கிறான். இங்கே என்ன பண்ணுவோம், அதை தூக்கிட்டு அமித்ஷாவை படம் எடுத்தான்னு வச்சுருப்பான். இப்படி அதே போல் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் புத்த மதம் இருந்ததுக்கான ஆதாரங்களை வச்சுருக்கான். இப்போ அங்கே பூரா கிறிஸ்தவர்கள் போயிருக்கான். அந்த ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அஸ்ஸாம், நாகாலாந்து, சிக்கிம் போன்ற நம்ம மிசோராம், இங்கெல்லாம் புத்த மதம் இருந்திருக்கு. இந்தியா முழுக்க புத்த மதம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் அவன் வச்சுருக்கான் பிரிட்டிஷ் மியூசியத்தில். இந்தியாவில் ஒரு காலத்தில் புத்த மதம் தான் ஆண்டதுங்கிற வரலாறு அவன் வச்சுருக்கான். இங்கே புத்த மதங்கிறது மருந்து கூட கிடையாது. இந்து மதம்னு ஒன்று புத்திட்டான். ஐரோப்பா நாடுகளில் கிரேக்கர்களோடு பாண்டிய மன்னன் வணிகம் பண்ணி இருக்கிறதுக்கான ஆதாரங்களை வச்சுருக்கான். அங்கே தமிழ் பானை, ஓடு, சட்டி இதெல்லாம் வச்சுருக்கான். தமிழ் கலாச்சாரம் குறித்து நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது, அப்படியே இருக்குது. அவனுக்கு கிடைச்ச தரவுகளை கூட அப்படியே வச்சுருக்கான். சீனா நாகரிகத்தை வச்சுருக்கான், ஆப்பிரிக்க நாகரிகத்தை வச்சுருக்கான், கிரேக்க நாகரிகத்தை வச்சுருக்கான். யார் எந்த இடைச்சொல்களும் இல்லாமல், அரசியல் இல்லாமல் உண்மை அப்படியே வச்சுருக்கான். அது எனக்கு ஒரு நாள் முழுக்க அது மிக பிரமாண்ட மியூசியம். அது பழைய. இப்போ இங்கே நம்ம
தமிழகத்தை தவிர்த்துட்டு மற்ற மாநிலங்கள் பற்றிய விவரங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா இஸ்லாமிய மன்னர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தப்போ இப்போ வந்து அதை வச்சு நிறைய அரசியல் நம்ம இந்தியாவில் போயிட்டு இருக்கு, அதை பற்றின ஏதாவது அது அந்த வரலாறு எதுவும் அங்கே பார்க்க முடியல? இல்லை, அதாவது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு முகலாயர்களுடைய ஆட்சி இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது, கில்ஜிகளுடைய ஆட்சி இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த முகலாய படையெடுப்பின் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுக்க முகலாயர்கள் பல ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயரிடம் இழந்திருக்கிறார்கள் என்கின்றதுக்கான ஆதாரம் இருக்குது. இந்தியாவை ஆண்ட கடைசி மன்னன் பகதூர் ஷா, முகலாய மன்னன். அவன் பர்மாவில் அவன் அடக்கம் செய்வதற்காக அவன் இறந்த பிறகு அவனை அங்கே சிறையில் போட்டு வச்சுருக்காங்க. அவன் இறப்பதற்கு முன்பு சொல்கிறான், என்னை கொண்டு போய் அந்த இந்திய மண்ணில் புதைத்து விடுங்கிறான். அதெல்லாம் அங்கே ஆவணமாக வச்சுருக்கான். என்னுடைய மூதாதையர்கள் இந்தியாவை கட்டி ஆண்டார்கள், காஷ்மீரில் கன்னியாகுமரி வரை, என்னை கூட அனாதையாக பர்மாவில் புதைக்காதீங்கிறான், வேண்டுகோள் கடிதத்தை வச்சுருக்கான். இப்படி பல விஷயங்களை அங்கே பார்க்க முடிந்தது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாமே இடைச்சொற்கள், எது செஞ்சாலும் பொய், எது செஞ்சாலும் உண்மைக்கு மாறாக இருக்கும். ஒரு கீழடி ஆய்வை எடுக்க முடியல. அவன் அங்கே பல ஆய்வுகளை கிடைத்த பல ஆதாரங்களை அப்படியே வச்சுருக்கான். தோழன் முருகன் சிலை இருக்கு, அதாவது விநாயகன் சிலையே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. முருகர் சிலை இருக்குது, விஷ்ணு சிலை இருக்குது, பரமசிவன் சிலை இருக்குது, விஷ்ணு சிலை இருக்கு. சார் இப்போ அந்த சிலை எல்லாமே இப்போ கோவில்களாக இருக்குதா இல்லை எப்படி இருக்கு? அது மியூசியம் எடுத்து வேற ஏதாவது கோவில்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க போகலையா இல்லை? இல்லை, கோவில் அங்கே நம்மளால கட்டி வச்சிருக்கான் இந்து கோயில். இப்போ போனவன் அதுக்கு முன்னாடி இல்லை 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 இல்லை. ஓகே சார். அப்புறம் மார்க்சனுடைய நினைவிடத்துக்கு போயிருந்தீங்க, அந்த அந்த இடத்த பற்றி நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன யோசிச்சீங்க? அதாவது அந்த இடத்துக்கு பேர் ஹை கேட்டுன்னு அதுக்கு ஒரு பேர். மிகப்பெரிய சிமெண்ட்ரின்னு சொல்கிறான், சுடுகாட்டை. அங்கே 7 பவுண்ட்ஸ் உள்ளே போகிறக்கு, 7 பவுண்ட்ஸ்னால் ஆமாம், இந்திய பணம் அங்கே 700 840 ரூபா ஒரு ஆளுக்கு. அதிகமாக போகிற கூட்டமே மார்க்ஸை பக்கம் தான் போகிறோம். மலர்கொத்தோடு பல வெளிநாட்டுகள்லேருந்து வர்றான். ஆனால் அவரை அங்கே புதைக்கப்படுகிற பொழுது அனாதைகளை புதைக்கக்கூடிய ஒரு வளைவில் தான் புதைச்சிருக்கான். ஏன்னா மார்க்ஸு கடைசியாக லண்டனில் போய் புகலிடம் தேடுறாரு, ஜெர்மனில் தேடுறான் போலீஸு, ரஷ்யாவில் எல்லா பக்கமும் அவர் தப்பி கிப்பி வந்து எங்கே அடைக்கலமாகறாரு? லண்டனில் வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய மிராசுதார்கள் பண்ணையார்களுக்கு, பிரபுக்கள் சபைக்கு ஆதரவாக இல்லை. அயர்லாந்து புரட்சியாளனுக்கு ஆதரவாக இருக்கார். புரட்சியாளரோடு சேருவான், திமுகவில் போய் சேருவான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மன்னர்கள் அத்தனை பேருமே மார்க்ஸை வெறுக்கிறான். ஏன் கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது அந்த நாட்டில்? இன்றைக்கி பிரிட்டனை ஆள்வது ஒரு கம்யூனிஸ்ட் அரசு. இப்போ பிரிட்டனை ஆள்வது லேபர் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் தான் ஆள்றான். இதுக்கு விதை போட்டவர் யார்? அது மார்க்ஸ். ரஷ்யா, சீனா, செக்கோஸ்லோவேக்கியா, கியூபா, வடகொரியா, இப்போ இன்றைக்கி பிரிட்டனில் அங்கே மார்க்ஸும் நினைவு கூறப்படுகிறார். இதுதான் பிரிட்டிஷ் அரசை பொறுத்த வரைக்கும். பிரிட்டிஷ் அதாவது லண்டன் மேயர் யாருன்னா ஒரு முஸ்லீம், பாகிஸ்தான் முஸ்லீம், 15 வருஷமாக இருக்கார் அவர். எவ்வளவு எதிர்க்கட்சி தலைவி ஒரு ஆப்பிரிக்க பெண். ரிஷி சுனக்கு இந்திய வம்சாவளி, ரிஷி சுனக்கு பொண்டாட்டியும் போய் பகவத்கீதையை வச்சு பதவி பெருமான் எடுத்துக்கொண்டாங்க. அதை பார்த்து கொண்டு இருக்கிறான், சகித்து கொண்டான் ஆங்கிலேயன். ஏன் மக்கள் பூரா ஓட்டு போட்டாயா ரிஷி சுனக்கு? பிரதமர் வருவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறான். பிரபுக்கள் சபையும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், பிரபுக்கள் சபை, லேபர் பார்ட்டி எல்லாம் ஏற்றுக்கிட்டான். சரி, மக்களை ஏற்றுக்கிட்டான். இலங்கை அகதிகள் இங்கிருந்து போனவங்க பூரா குறைந்தபட்சம் விலை உயர்ந்த கார், பென்ஸ், ஆடி, அங்கே போய் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கடுமையாக முன்னேறி இருக்காங்க. 5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியே விலை உயர்ந்த கார் நிற்குது, ஒரு ரேஞ்ச் ரோவர் நிற்குதுமா. எல்லா வீட்டுக்கும்
இங்கே முதலமைச்சர் தான் ரேஞ்ச் ரோவர் ஓட்டுவார், கோடிக்கணக்கான ரூபா காரு. அங்கே எல்லாரும் வச்சுருக்காங்க. நல்ல கல்வி, எல்லாருக்கும் சொந்த வீடு. 5 பேர் இருந்தாலும் 5 ரேஞ்ச் ரோவர் இருக்குது, காரு, 5 பென்ஸ் இருக்குது, 5 ஆடி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய நாட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? எந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு நிலைக்கு வரணும்னா இன்னும் இந்தியா என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? அதாவது இங்கே வாய்ப்பே இல்லை. மக்களை முதல்ல 100% கல்வி கொடுக்கணும், 100% அவனுக்கு அரசியல் கொடுக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை. சோறுலாம் அவன் பார்த்துக்குவான். அங்கே ஆங்கிலேய நாட்டில் என்ன நடக்குதுன்னா 100% கல்வி, 100% அரசியல். அவனுக்கு எங்கே ஓட்ட ஒரு அதிகாரி எங்கே தப்பு பண்ணுறான், தப்பே பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் சிறு தவறுகள் கூட பெரிதாக்கப்படுகிறது. இங்கே பெரிய தவறுகள் கூட சிறிதாக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ற மாதிரி. ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் லா, சட்டம் தான் ஆட்சி. சின்ன தவறு கூட அங்கே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மனித உரிமை மீறல், சின்ன தவறு, வாய்ப்பே இல்லை. இங்கே இமாலய தவறுகளால் இந்த நாடு நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ ரிஷி சுனக் அங்கே வெற்றி பெற்றிருக்காரு, மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காரு. வேறொரு நாட்டுக்கு போய் அவர் எங்களுடைய அதை இங்கே நம்ம இந்தியர்கள் கொண்டாடுறாங்க இல்லையா, நம்ம இந்திய வம்சாவளியில் போனவர் அங்கே ஒரு மக்களுடைய ஆதரவு பெறாரு அப்படின்ற. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் ஒரு நிலை வருமா அப்படின்ற ஒரு யோசனை வரும் இல்லையா சார்? அது அந்த ஒரு இதை பார்க்கும்போது என்ன, அது வாய்ப்பே இல்லை. 100% அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சனாதனத்தின் அடித்தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. எது சனாதனம், சாதி. வேற தொகுதியில நின்னாலே ஜெயிக்க முடியாத ஒரு இதை ஊக்குவிக்கிறான் அரசியல்வாதி. எதை? சாதிய சனாதனத்தை ஊக்குவிக்கிறாங்க. தாமோதரன் சீனிவாசன் லண்டனில் கவுன்சிலராக இருக்கார், சந்தித்தேன். ஒரு வெள்ளைக்காரன் இங்கே கவுன்சிலர் ஆக முடியுமா? அதுதான் அது அந்த அதனால தான் அந்த கேள்வியை. ஃப்ரான்ஸில் ஃபாரூக் துணை மேயராக இருக்கார். எங்கேருந்து போனவர்? இந்தியாவிலேருந்து போனவர். அந்த மக்களே ஏற்றுக்கிறான், துணை மேயராக ஏற்றுக்கிறான். சரி, இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கலை சார்ந்த டேலண்ட் சார்ந்த துறைகள்லாம் இப்போது இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களால் இப்போ நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய குழந்தைய வளர்க்க முடியாது. படிக்கணும் அப்படின்னு தான் முதல்ல வளர்க்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. அங்கே அப்படியெல்லாம் இருக்கா, இல்லை அங்கே எப்படி இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடியுமா, அந்த மாதிரியான விஷயம்? நான் அந்த ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 2 பல்கலைக்கழகத்தை பார்த்தே ஆகணும்னு போனேன். லண்டன்லேருந்து ஒரு 180-200 கிலோமீட்ரு. 1000 வருடங்களுக்கு முன்பு எதை கட்டி வச்சுருக்கான்? பல்கலைக்கழகங்களை கட்டி வச்சுருக்கான். அந்த நாட்டில் எந்த பொருள் உற்பத்தி கிடையாது, எந்த மெட்டல்ஸும் இல்லை, மினரல்ஸும் இல்லை, மலைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கேருந்து போனோம்? எல்லாம் இம்போர்ட் தான். எல்லா பொருளும் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஒரு பிரிட்ஜுக்குள்ளே ஒரு நாடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஐஸ் பெட்டிக்குள்ள அது மாதிரி தான் இருக்குது. 10 மணிக்கு சூரியன் உதிக்குது, சூரியன் 10 மணிக்கு மேலே அப்புறம் தான் மறையுது சூரியன். காலையில் 6 மணிக்கு சூரியன் தெரியுது. இப்படி ஒரு அற்புதமான நாடு. அந்த நாட்டில் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், 2ம் இலவசம். அந்த மக்கள்கிட்ட 40% வரியை வாங்கிடுறான். தரமானதாகவும் இருக்குது. 40% வரியை வாங்கி அந்த நாட்டு குடிமகன் 67 வயசாச்சுன்னா அந்த நாட்டுக்கு காசு 1500 பவுண்ட்ஸ் பென்ஷன். நீ மகனோ மகளோ யாரை எதிர்பார்க்காத, நீ சுயமாக வாழ்ந்துக்க. எவ்வளோ கொடுக்குறான்? நம்ம ஊர் காசு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறான். இல்லை சார், இப்போ அது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கா எப்படி? குடிமகன் அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் பேசுகிறது 67 வயசு அந்த நாட்டு குடிமகனுக்கு ஆயிடுச்சுன்னா மகனும் பார்க்க வேண்டாம், மகளும் பார்க்க வேண்டாம், அவனை அரசு பார்க்குது. எவ்வளோ பென்ஷன் கொடுக்குது? நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குது. அங்கே உள்ள காசுக்கு 1500 பவுண்ட்ஸ். ஒரு பவுண்ட்ஸு 120 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஒரு மனைவியும் கணவன் இருந்தால் மனைவிக்கு 1500 பவுண்ட்ஸு, கணவனுக்கு 1500 பவுண்ட்ஸ். எவ்வளவு? 3000 பவுண்ட்ஸு. ஏறக்குறைய 3,60,000 ரூபா பென்ஷன் கிடைக்குதுமா 67 வயசில். நம்ம ஊரில் எவ்வளோ கிடைக்குது? 1000 ரூபா கிடைக்குது. 1000. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது
பார்க்கும்போது அங்கே வந்து வளமையாக இருக்கிறாங்க, இங்கே அந்த மாதிரியெல்லாம் இல்லை, மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு கொண்டு வரணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே மக்கள் தொகை கம்மி, இங்கே மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது, உலகத்திலேயே இவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுல 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடுனா இப்படி தான் இருக்கும் அப்படியெல்லாம் நிறைய அதை வந்து காம்ப்ரமைஸ்க்கு நிறைய இது இருக்கு இல்லையா சார், நிறைய காரணிகள் இருக்குது தானே இங்கே? இல்லை அப்படி அது அவ்வளவு போலித்தனமான உருவாக்கம் தான். எப்படி போலித்தனமான உருவாக்கம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாகரிகம் இங்கே வந்தால் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான். அப்போ இங்கே அவ்வளோ கொட்டி கிடந்திருக்கு. எப்போ 50,000 வருஷமா, 1000 வருஷம் 2000 வருஷம் எவ்வளோ வருஷமா 50,000 ஆண்டுகளாக உலகத்தில் இருக்கக்கூடிய படையெடுப்புகள் பூரா இங்கே தான் வந்திருக்கு, தமிழ்நாடு தான் வந்திருக்கு. இந்துலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இப்போ நேற்று முந்தாள் கண்டுபிடிச்சது தான். எது இந்தியா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடல் எப்போ கண்டுபிடிச்சது? பார்ப்பனர்கள் வந்த பிறகு தான். அதற்கு முன்பு இங்கே இருந்த மக்கள் யார்? பூர்வக்குடி தமிழர்கள் தான். சிலப்பதிகாரம் சொல்லுதில்ல, வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம். வடவேங்கடம்னா இமயமலைக்கு வடக்க ஆப்கானிஸ்தான் வரைக்கும், தென்குமரினா ஆஸ்திரேலியா வரைக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆதிக்குடி நம்மளை போனால் கட்டி பிடிச்சிக்கிறாரே சொந்தக்காரங்கிறான். ஆனால் இங்கே பார்ப்பனியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம், வீழ்ந்து வீழ்ந்து இப்போ தமிழாக எங்கே கிடக்கிறான்? அடி குழியில் கிடக்கிறான், சகதிக்குள்ளே கிடக்கிறான். காரணம் என்ன? தமிழ்னு சொல்கிறதும் ஒரு பிரிவினையை தானே ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், பிரிவினைன்னு தான் பாப்பான்னு சொல்லுவான், இந்த மொழி அல்லாதவன் சொல்லுவான். நீ உன்னை தாயின்னு சொல்லாத, அவளை விபச்சாரின்னு சொல்லுங்கிறான். இதுதான் பிரிவினை. உன்னுடைய தாயை விபச்சாரின்னு சொல்லு, உன் தாயின்னு சொல்லாத. எப்படி நீ உன் தாயின்னு சொல்ல முடியும்? இப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு உறவாக பார்க்குறாங்கன்னா அவங்க அந்த அடிப்படையில் பார்க்கல தானே, அப்படி தானே நம்ம இங்கேயும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை அப்படி சொல்கிறது யாருன்னா உங்களுடைய எதிரி தான் சொல்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் உன் வீட்டு குடும்ப இடத்துல வந்து அந்த குடும்பம் விளங்குமா? உன்னுடைய தகப்பனை விரட்டி விட்டுட்டு தாயை பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்து கொண்டாடுந்த குடும்பம் விளங்குமா? சொல்லுங்கள். தமிழை பேசுகிறவன், தமிழனுக்கு தலைவனாகிற அத்தனை பேருமே விருப்போடு இந்த இனத்தை இன்னும் அழிச்சிட முடியுமா? இனம் அழிக்கிற பொழுது கூடி கும்மாள் அடிக்கிறவன் தான் இந்த இனத்தினுடைய தலைவனாக, எழுத்தாளனாக, பத்திரிகையாளனாக இருக்கான். அப்போ விளங்குமா இந்த குடும்பம்? சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், 5 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்து இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ நல்ல முன்னேறி இருக்கிறாங்க. அந்த முன்னேற்றத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இல்லை அது அவனுடைய கடின உழைப்பு. 40 வருஷமாக என்ன இங்கே வந்தவன் நாய்க்குட்டடியிலே படுத்து கிடக்கிறான். சோறு கிடையாது அவனுக்கு, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, சட்ட உதவி கிடையாது. பாதிக்கப்பட்டவன அந்த நாடு அரவணைச்சு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே, 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் இருக்கான்னா அந்த நாட்டு குடிமகனை உடைய எம்பியாக இருக்க உமா குமரன் எம்பி, அகதியாக போன ஒரு சகோதரி, நம்ப முடியுது உங்களால்? என்னவா இருக்கு? பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங்கிலேய ஓட்டு போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் இன்னும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியல, அகதியாக நாய்க்குட்டையில் படித்து வச்சிருக்கான். அப்போ இங்கே அவன் அப்படியே கிடக்கட்டும், ரசிக்கிறான், அப்படியே தமிழன் தானே, கிடக்கட்டும், அங்கேயே கிடக்கட்டும், சாப்பிட்டோம். சரி, இப்போ இலங்கையிலேருந்து அங்கே போன மக்களுமே, பாதிக்கப்பட்ட மக்களுமே செல்வம் பிறந்தவங்க மட்டும் தானே அந்த இடத்துக்கு போக முடிஞ்சுது. ரொம்ப நலிந்த இடத்துல இருந்து வந்தவங்க இன்னும் இங்கே பாதிக்கப்பட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு சொல்லாடலுக்கு அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? இல்லை, அவன் பூரா இவன் சாவுட்டுன்னு நினைக்கிறவன், இவனை கொன்னுடணும்னு நினைக்கிறவன், அவன் தான் இப்படி சொல்லுவான். ஏன்னா அரவணைக்கிறவன் அப்படி சொல்லவே மாட்டான். அப்படி சிந்தி இப்போ ஒரு 1000 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இந்த இனம் சீக்கிரம் அழிஞ்சிடாதா? தமிழன் அதனால யாருக்கு என்ன லாபம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த நாட்டினுடைய முதுமொழி சமஸ்கிருதம் சொல்லிடும். தமிழுக்கும் எங்கே தமிழ் போதோ அங்கே சமஸ்கிருதம் காணாமல் போயிடும், எங்கே தமிழ் போகுதோ அங்கே ஆரியம் காணாமல் போயிடும். அப்போது யுத்தம் என்பது மண்ணுக்கு கீழே இருக்குது, மண்ணுக்கு மேலே இருக்குது. இந்த நாட்டில் மூத்த மொழி சமஸ்கிருதம் தான், தமிழ் கிடையாது. வந்தேரி மொழிங்கிறான், கடவுள் பாஷை. என்ன பாஷை? கடவுள் பாஷைங்கிறான். இதெல்லாம் யார்? இதெல்லாம் நீச பாஷை, காட்டு முராண்டி பாஷைங்கிறான். பெரியாரே காட்டு முராண்டின்னு சொன்னாருங்கிறான். பெரியார் தமிழர்களுக்காக 94 வயசு 95 வயசு வரைக்கும் சித்தரித்தவரை என்ன விட்டான்? கேவலமாக்கி விட்டான். இந்த சைமனை போன்ற பிஜேபியினுடைய அடி வருடிகள். பிஜேபியினுடைய அவர் சொன்னதுக்கு காரணங்கள் வேற தானே. ஐயா, அவனே தப்பானவன், அவன் அம்மாவே தப்பானவன், அப்பனும் தப்பானவன்.
அவனை நியாயப்படுத்துகிறவனுக்கு மனநோயாளியாக தான் இருப்பான். இல்ல சார், இப்ப பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார் விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ வந்து பிறந்து வரணும். பெரியார், காமராஜர், கக்கை இவனுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவதற்கு சாராய கடையில் படுத்துருக்கிறவனா தகுதியானவன், விபச்சார வீட்டில் படுத்து கிடக்கிறவனா தகுதியானவன். ஒரு தகுதி வேண்டாமா? பெரியாரையும் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் கக்கனையும் பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? சாராய கடையில் படுத்து கிடக்கிறவன், விபச்சார வீட்டில் படுத்து கிடக்கிறவன், விஜயலட்சுமி வீட்டில் படுத்து கிடக்கிறவனா போய் பெரியாரையும் விமர்சனம் பண்ண தகுதியானவன்? ஒருவரை விமர்சனம் பண்ணுவதற்கு அதே அளவு தியாகி தான் தகுதியானவன். இங்கே என்ன, இங்கே சாராய கடையில் படுத்து கிடக்கிறவன் காந்தியை பேசுவான், அது நியாயம் இவன் பேசிகிட்டு இருப்பான். காரணம் இவனும் அதே போன்ற கலிச்சடை தான். கலிச்சடைகள் தான் கலிச்சடையை நியாயப்படுத்தும். தகுதியானவனுடைய தியாகத்தை இழிவுபடுத்த மாட்டான். ஓகே சார், இப்போ வேறு என்ன, இப்போ மார்க்ஸ் நினைவிடங்கள்லாம் போகணுன்றது உங்களுடைய ஆசைகளில் ஒன்றாக இருந்தது. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உலகத்தில் 136 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கான். இங்கே பச்சைமுத்தும் ஏசி சண்முகமும் ஜேபிஆர் தான் இங்கே காலேஜ் நடத்துகிறோம், பழைய சாராய வியாபாரிகள். அங்கே கல்வி என்பது அரசே நடத்துது, தகுதியான பேராசிரியர்கள். இங்கே பேராசிரியர் யார்? கடைசி வருஷம் பாஸ் ஆகிறாள் அவனே பேராசிரியர். எவ்வளோ சம்பளம்? 5000 ரூபா சம்பளம். இந்த விளங்குமா அந்த நாடு? சாராயத்தை அரசாங்கம் விற்கிது, சாராயம் விற்றவங்கிட்ட கல்வியெல்லாம் கொடுத்துருச்சு. விளங்குமா இந்த நாடு? டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரி போலி கல்லூரியை ஒருத்தர் நடத்துகிறான், அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. கல்லூரி ஆரம்பிக்கும் போது பிடிச்சி உள்ளே போட்டுக்க வேண்டாமா? 3 வருஷம் 1000 நாள் கனக சபைன்னு ஒரு அயோக்கிய பையன் டீன்னு ஒருத்தன், அவனுக்கு சப்போர்ட். சட்டம் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குது, எல்லாம் கூடவே ஒத்துழைக்குது. அதிகாரியும் ஒத்துழைக்கிறான், அரசாங்கம் ஒத்துழைக்கிறதுக்கு, ஊழல் பண்ணுறதுக்கு, ஃப்ராடு பண்ணுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு. அங்கே ஐரோப்பாவிலாம் தவறை செய்யணும்னு இவனை நினைக்கிறதுக்கே பயப்படுறான். அது எங்கே காரணம் என்ன சார்? அங்கேயும் சட்ட புத்தகம் இருக்கு, சட்டத்தின் வழியா நடக்கிறாங்க, இங்கேயும் எல்லாமே இருக்கு. ஆனா அங்க அதிகாரிகள் பயப்படுறாங்க, இங்க பயப்படலன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நல்ல கேள்வி. அங்கே என்னன்னா, சட்டத்தில் பூந்து வெளியே வந்து தப்பிட முடியாது. யாருமே தப்ப முடியாது. +2 முடிச்சுட்டா உடனடியாக இராணுவத்தில் பயிற்சி எடுக்கணும். அரச குடும்பத்தை சார்ந்தவனை +2 முடித்தான்னா காலேஜ் போகிற முடியும். எங்கே போகணும்? ஆர்மியில் பயிற்சி எடுக்கணும். அப்படி சட்டமாக வச்சுருக்கான். ஏன்? அங்கே தான் அவனுடைய ஒழுக்கத்தை கற்றுக்குவான், கீழ்ப்படிதலை கற்றுக்குவான், நேர்மையை கற்றுக்குவான், தேசப்பற்ற கற்றுக்குவான். இங்கே தேசப்பற்று என்று சொன்னாலே ஏமாத்துற வேலை தான் இருக்கான், சட்டத்தை வளைக்கிறவன் தான் இருக்கான். அரச குடும்பத்துக்கு கூட அங்கே உலகத்தையே ஆண்ட அரச குடும்பத்துக்கு கூட அங்கே இவ்வளோ சொல்கிறார், தேசியத்தில் தமிழை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்லை, அண்ணாமலை ஒரு 5000 கோடி இப்போ பதுக்கி வைக்கிறக்கா அவருக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. எவ்வளவு? 5000 கோடி. பிஜேபிக்கு வெளியே போட்டானே யாரை? அண்ணாமலையை. பிஜேபியே வந்து ஒரு சனாதன கட்சி, ஒரு ஊழல் கட்சி, அம்பானி கட்சி, அதானி கட்சி, அவனை இவனை வச்சு கூட தூக்கி போட்டானே. அப்போ அண்ணாமலை சொல்கிறது ஒரு ஆள் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். இல்லை அவரு இந்த மாதிரிலாம் இல்லை, அவர் இல்லைம்மா, நீங்கள் இல்லை அதாவது படிப்பது தேவாரம், மிடிப்பது சிவன் கோயில் மாதிரி இருக்கு. அண்ணாமலையில் ஒரு அரசியல்வாதின்னு பேசுகிறவர்களுக்கு மனநோயாளி தான் இருப்பாங்க. அரசியல்வாதின்னு இல்லை சார், அவர் மனிதரே அல்ல. ஏமா தேசியம், நான் தான் மறுபடி சொல்லிட்டேன். சாராய கடையில் படுத்து கிடக்கிறவன் தத்துவம் பேசுனா விளங்குமா அது நாடு? சாராய கடையில் படுத்து கிடக்கணும், விபச்சார விடுதியில் படுத்து கிடக்கிறவனும் இந்த நாட்டில் தத்துவம் பேசுகிறான், இது விளங்குமா? அப்போ உண்மையாக தியாகம் பண்ணி அடி வாங்கி உத வாங்கி ஜெயிலில் கிடந்தவனுக்கு என்ன பேர்? இந்த சாராய கடையும் விபச்சார விடுதியில் இருக்கிறவன் அரசியல் பேசுகிறான், அதை மக்கள்லாம் கேட்குறான். அப்போ அவனுக்கு என்ன பேர்? நல்ல கண்ணுக்கு என்ன பேர்? நல்ல கண்ணு தெரியல, நமக்கு யாரும் தெரியுது? விபச்சார விடுதியும் சாராய கடையிலேருந்து வரவன் தான் நமக்கு தெரியுறான். இலங்கை அகதிகளாக போனவன் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் டாக்டர்களாகவும் வக்கீல்களாகவும் பேரிஸ்டர்களாகவும் மாறியிருக்கான். ஒரே விஷயம், வேறு எங்கேயும் நீங்கள் போய் தேடாதீங்க. இங்கே எங்கே கிடக்கிறான்? 3 தலைமுறை எங்கே கிடக்கிறான்? அகதி நாய் குட்டடியில் படுத்து கிடக்கிறான். இவனுக்கான அரசியலை மீட்டு கொடுத்தியா நீ முதல்ல? அப்புறம் இவனுக்கு அரசியலுக்கு வா. தன்னை சுகவாசியாக 1000 கோடிகளில் லட்சம் கோடிகளில் தங்களை வளர்த்து கொள்வதான் தமிழ்நாட்டு அரசியல். நிறைய விஷயங்களை லண்டனுக்கு போயிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி நிறைய அரசியலில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத உங்களுடைய பார்வையிலேருந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.
நன்றி, வணக்கம்.